அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்மார்ட் மணி அப்படின்னா என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபண்டு வச்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுற இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறோம். அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லைனா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம், அதே போல் ஃபைனான்ஷியல் இண்டிவிஜுவல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இவங்களெலாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யூடியூப்லையும் பார்த்துருப்பீங்க. எஃப்ஐஐ இன்னைக்கு வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க, டிஐ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படி நம்ம எஃப்ஐஐ டிஐ பற்றி பார்க்குறோம்? எஃப்ஐஐ டிஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதே போல் டிஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்மள மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ். இவங்க நம்ம வந்து மார்க்கெட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் எஃப்ஐஐயாலையும் டிஐயாலையும் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து பெரிய பணம் வச்சுக்கிட்டு அதிகமான அமௌண்ட்டை வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களால. அதனால தான் அவங்க வந்து என்ன பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை வந்து அவங்கள சார்ந்து அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்டும். இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட அந்த ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் மணி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மார்க்கெட்டை பற்றின அதிகமான நாலேஜ் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதே போல் ரொம்ப மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே போல் பொதுவான ஒரு முதலீட்டாளரோ இல்லை ஒரு ட்ரேடரோ இருக்காருன்னா அவருக்கு தெரியாத விஷயங்கள் கூட இவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவங்களால மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீபேக்கேஜ்டு ஃபார்ம் ஆஃப் குட் ஓல்டு ஃபேஷன்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, பழைய ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங், அதோட ஒரு ரீபேக்கேஜ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்போம், இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேறு டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோம், அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னு, இல்லைனா சார்ட் பேட்டர்னு, அந்த சார்ட் பேட்டர்னோட நேம்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சப்ளை அண்ட் டிமாண்டு, இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து அப்படியே அதை வந்து ஒதுக்கிட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறைய நேம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இது கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி தான் இந்த கான்செப்டும். ஆனால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். புதுசான வார்த்தைகள் வந்து நீங்கள் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கிற டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிரேக்கர் பிளாக்ஸ் அண்டு மிடிகேஷன் பிளாக்ஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ், பிஓஎஸ்னு சொல்லுவாங்க. பிஓஎஸ்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதே போல் சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்னென்னா, இது வந்து எதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இதை சேம் அதே மாதிரி மெத்தட் தான் இதில் வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து நல்ல ஒரு ரீஃபைன் பண்ண அதை விட பெட்டரான ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது வந்து ஆர்டர் பிளாக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. அதே போல் இந்த பிரேக்கர் பிளாக்ஸ் அண்ட் மிடிகேஷன் பிளாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து நம்ம எதை பொறுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இது வந்து பிரேக்கர் பிளாக்ஸ் அண்ட் மிடிகேஷன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபேர் வேல்யூ கேப்ஸ். பொதுவாக நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப நிறைய கேப்ஸ் வந்து தெரியும். அதில் வந்து காமன் கேப்ஸ் இருக்குது, ரன்அவே கேப்ஸ், பிரேக்அவே கேப்ஸ், எக்ஸாஷன் கேப்ஸ் அப்படின்னு நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ். அடுத்தது இந்த பிஓஎஸ் அண்ட் சிஹெச்ஓசிஹெச், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதை வந்து நம்மளோட ஒரு சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இதில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் வந்து இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறையாவே இருக்குது. இது வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டோட பேசிக்ஸை மட்டும் இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவோட இது வந்து நின்றுட போகிறது இல்லை. அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து இதை பற்றி போட போகிறோம். ஏன்னா ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட்டு. அதனால் இதுக்கு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை பொறுத்து போட போகிறோம். ஸோ அதில் வந்து இதில் இன்னும் என்னென்ன டெர்மினாலஜிஸ் வந்து இருக்குது, என்னென்ன அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு வைடு வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் பார்த்திங்கன்னா
ரொம்ப வந்து ஒரு ஃபெமிலியரான ட்ரேடிங்கு. அதனால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து அதிகமாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கான கான்செப்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பொதுவாக எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்கிறதுக்கும் மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக மட்டும் இல்லை, அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது வந்து எல்லா விதமான மார்க்கெட்லையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களோட அந்த சேட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த அண்டர்லைனில் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழைய டேட்டாலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சாட் பார்க்குறோம். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட் வருதுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம். இப்போ இது மாதிரி லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ இது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் பேசிக்ஸ் தான், சரியா. ஆனால் இந்த எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லோவர் லோ இருக்கு இல்லையா, இந்த லோவர் லோவை நெக்ஸ்ட் வர ஸ்விங் இந்த லோவர் ஹை வச்சுட்டு அடுத்த ஸ்விங் வந்து பிரேக் பண்ணுது இல்லையா, இந்த பாயிண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இந்த பேட்டர்ன் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இதுதான் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து இன்னொரு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், அதாவது ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது, ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தா இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து லோவர் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இந்த சிஹெச்ஓசிஹெச் இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, ட்ரெண்ட் வந்து மாறப்போகுது. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச்ஓசிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த லோவரில் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது லோவர் லோவை இந்த லோவர் ஹை அதுக்கப்புறம் இதை வந்து கிராஸ் பண்ணுற இடம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணிட்டு அடுத்தது மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சிஹெச்ஓசிஹெச் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது, இந்த லோவர் ஹை இருக்கு இல்லையா, இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணி ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது. அந்த பிரேக் பண்ணுற இடத்த தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா இதோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாமல் லோவர் ஹை வைக்கிறதுக்கு பதிலாக புதுசாக வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கிறப்போ இதோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டை தான், புரியுதா. ஸோ இந்த லெவலில் தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது, ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை. ஸோ இதோட அந்த ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு அதனால இந்த லெவலில் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது இல்லையா, அந்த கண்டினியூ பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் இப்படி வந்துகிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை அப் ட்ரெண்டாக இருக்கட்டும், இப்படி போயிட்டு இருக்கப்போ ஆல்ரெடி நடந்த இந்த ஸ்விங்கை வந்து இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா, லோவர் லோ வச்சிருக்கு, அந்த லோவர் லோ வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா அதனால பிரேக் பண்ணுறப்போ இது வந்து பிஓஎஸ் லெவல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த லெவல் சொல்லலாம், அதே போல் இந்த லெவல், இதே போல் அப் ட்ரெண்டுக்கு இந்த லெவல் சொல்லுவோம், அதே போல் இது, அதே போல் இந்த லெவல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். எதை வந்து சிஹெச்ஓசிஹெச்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கப்போ இப்படி திரும்ப ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த இந்த லோவர் ஹை இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணிட்டு புதுசாக இந்த ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணியில் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த பேசிக்கான இந்த பிஓஎஸ் அப்புறம் சிஹெச்ஓசிஹெச் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இன்னும் நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது. அதை வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். நீங்கள் இதை வந்து பேசிக் நம்ம எப்படி ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து இந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இல்லை அப் ட்ரெண்டான்னு பார்க்கறதுக்கு லோவர் ஹை ஃபார்மேஷனையும் ஹையர் ஹை ஃபார்மேஷனையும் பார்ப்போம் இல்லையா, அது போலவே இந்த பிஓஎஸ்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஓஎஸ் இந்த சிஹெச்ஓசிஹெச் பிஓஎஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அது டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் இல்லை அப் ட்ரெண்டாக இருக்கலாம். சிஹெச்ஓசிஹெச் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது, இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இந்த சிஹெச்ஓசிஹெச்சும் பிஓஎஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு டெர்மினாலஜி, சரியா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்டோட பேசிக்ஸ் ஓரளவு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் என்னென்னலாம் இதில் வந்து டெர்மினாலஜிஸ் இருக்குது, வேறு என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.